Hello everyone, welcome to Jet to Mastery. In the problem, odd or even. அதாவது whether the given number is odd or evenங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இது ஒரு ஸ்கூல் லெவலான ப்ராப்ளம் தான். நம்ம ஸ்கூல் லெவலில் இருந்தே இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இருந்தாலும் ஏன் இந்த ப்ராப்ளம் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோன்னா, ஸ்கூலில் என்ன பண்ணியிருந்திருப்போம் நம்ம மோஸ்ட்லி இஃப் கண்டிஷனில் செக் பண்ணியிருந்திருப்போம். கிவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அது டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா நம்ம ஈவன்னு சொல்லுவோம். ஒருவேளை டிவைட் ஆகலை 2ஆல் டிவைட் ஆகலைன்னா கிவன் நம்பர் வந்து ஆடுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே நான் இந்த ப்ராப்ளம் எடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, எப்படி ஒரே லைனில் இதுக்கு சொல்யூஷன் எழுதுறது, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரே லைனில் இதுக்கு சொல்யூஷன் எழுதுறது. ஸோ ஓகே, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, கரெக்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரே லைனில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்னுங்கிறது ஆட் நம்பர், ஸோ நம்ம ஆடுங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 2ங்கிறது ஈவன் நம்பர், ஸோ நம்ம ஈவன்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஒரே லைனில் ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுனால டைரெக்டாகவே ரிட்டர்ன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணணும், கிவன் இன்புட் கன்ஸ்டன்ஸில் என்னன்னு இருக்குது, இந்த எண்ணை தான் நம்ம செக் பண்ணணும் ஆடா எவனான்னு. ஸோ இப்போ n mod 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ 0வா இருந்தால் என்னது, கிவன் நம்பர் இஸ் ஈவன், ஸோ ஈவன்னு ரிட்டர்ன் பண்ணு. இல்லை இது 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா என்னது, ஆடுன்னு ரிட்டர்ன் பண்ணு. ஸோ ஆட்னு ரிட்டர்ன் பண்ணு, அவ்வளோதான். ஸோ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல். சப்மிட் பண்ணுவோம். ஸோ ரெடி ஃபார் த எவாலுவேஷன். ஓகே, 200 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே.